ஓம் நம சிவாய. இந்த உலகம் எப்பயுமே இரைச்சலாக இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நகரங்களில் எப்பயுமே சப்தம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் தெளிவடையணும்னு சொன்னால், அவன் உள்ளுக்குள்ள அமைதி அடையணும்னு சொன்னால், அவன் ஒரு அமைதியான சூழ்நிலையை தேடி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைதி தான் உள்நிலையை பாதிக்கும். உள்புறத்தில் அமைதியை கொண்டு வர்றதுக்கு மிக உதவியாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அமைதி. நம்ம அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் வெளிப்புறம் இரைச்சலாக இருக்குது. அப்போ நம்ம ஆசைப்படலாம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி, முடியாது, நடக்காத காரியம். அப்போ இந்த இந்த உலகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், இந்த கிறுக்கு பயிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். எப்பயுமே இடைஞ்சல் இருக்கும், இடையூறு இருக்கும், சப்தம் இருக்கும், போராட்டம் இருக்கும். நம்ம கொஞ்சம் அமைதியை உணரணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் என்ன செய்யணும், ஒதுங்கி போக வேண்டியிருக்கும். துஷ்டர்களை கண்டா தூர உலகன்னு சொல்லி பழமொழி இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் நகண்டு போக வேண்டியிருக்குமே ஒழிய, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் அமைதியாக இருக்குன்னு விரும்புகிறேன்ப்பா, தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க, யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? வீட்டில் இருக்க ஆளுகிட்ட சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதனால் அது சாத்தியம் இல்லை. அப்போ இந்த அமைதியை நோக்கிய பயணம் கொஞ்சம், அந்த அமைதி எதுக்கு தேவைப்படுதுன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறது, அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், இப்போ வரை இது நடந்துச்சு, அடுத்து என்ன செய்யணும், இது நடந்ததுலேருந்து எதனா நம்ம திருத்திக்கணும் வாழ்க்கையில். அடுத்து வரக்கூடிய காலத்தில், எதிர்காலத்தில் என்னென்னா புதுசாக செய்யணும். இந்த மாதிரி ஒரு மனிதன் யோசிக்கணும்னு சொன்னால், அவனுக்கு அடிப்படையில் ஒரு அமைதியான சூழ்நிலை தேவை. அது இருந்தால் மட்டுமே ஒரு ஆண்மகன் சக்ஸஸ்ஃபுல்லான மனிதனாக வாழ முடியும் இந்த உலகத்தில். பெண்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க கூட்டத்தோடயே இருந்தால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அவங்கள தனிமைப்படுத்தினீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் அவங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த சமுதாயம் தேவை. எப்பயுமே 10 பேர் கூடி நின்று பேசிக்கிட்டு, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஊர் கதையை பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மனநிலை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பெண்களுடைய இறைவன் அப்படி தான் படைச்சிருக்கான். பெண்களை படைச்சதே இறைவன் அப்படி தான் படைச்சிருக்கான். அப்போ அவங்க எந்த நேரமும் ஒரு கூட்டத்தோடயே இருந்து பேசி சிரித்து வச்சு செஞ்சு, ஊர் கதையை பேசி வச்சு செஞ்சு இப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்றைக்கும் ஆணுக்கு நிகராக மாற முடியாது. அது அது இயற்கையில் சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு ஆண்மகன் அப்படி இல்லை. அவன் தனிமையில் இருக்க இருக்க அவன் சிவமாகவே மாறிடுவான். தனிமையில் இருக்க இருக்க அடுத்து என்ன சாத்தியம், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க இருக்குது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆண்மனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மனுக்கும் ஒரு களம் தேவைப்படுது. அப்படி இல்லாமல் பெண்கள் பார்த்தியா, நாங்கன்னா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம், நாங்கன்னா இவ்வளோ ஜாலியாக இருக்கோம், நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் தனிமையை விரும்புகிற, நீ ஏன் எங்கேயாவது எங்களை விட்டுட்டு போகிற, எங்கள் கூட்டத்துக்குள்ளே நீ இருன்னு சொல்லி உட்கார வச்சிங்கன்னு சொன்னால் அவன் குடும்பத்துக்கு லாய்க்கப்பட மாட்டான். ஏன்னா குடும்பம் நடக்கிறதே அவனால தான். ஒரு குடும்பம் சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால் அவனுடைய வருமானத்தினாலையும் அவனுடைய உழைப்பினாலையும் அவன் அதுக்காண்டி நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருப்பான். அப்போ இன்னமும் அவனை உள்ளே இழுத்து போட்டுட்டா
அவன் நம்ம கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னா, அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான், குடும்பத்துக்கு ஆக மாட்டான். வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் பணம் வேணும். பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு ஆண்மகனுக்கு அதுக்குரிய தகுதி வேணும். அந்த தகுதியை வளர்த்துக்கணும்னு சொன்னால் அவன் தனிமையை நாடணும். இப்போ வரையும் என்ன நடந்துச்சு, இனி அடுத்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு இடம் வேணும். அவனை கூட்டு போய் கூட்டத்தோடு கலந்து விட்டீங்கன்னு சொன்னால், அவனும் உங்களை மாதிரியே பேசி சிரித்து கெக்கப்பிக்கிட்டு இருந்தான்னா, அவன் இனி குடும்பத்தை நடந்துக்கு லாய்க்கு இல்லாத மனிதனாக மாறிடுவான். அதனால் ஒரு ஆணுடைய தன்மை வேறு, ஒரு பெண்ணுடைய தன்மை வேறுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கணும். ஒரு ஆணை ஒரு ஆணாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணை பெண்ணாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். இந்த சுதந்திரம் கூட இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்ன செய்கிறது? ஒரு பெண்ணை ஆணாக மாறணும், அது புரட்சி அப்படின்னு சொன்னால் இது முட்டாள்தனம். ஒரு ஆண்மகனை நீ ஒரு பெண்தன்மை கூட நீ வா, நாங்கள் சொல்கிறோன்னா நீ கேட்குற மாதிரி வான்னு சொல்லி அவனை அப்படி கொண்டு வந்தோம்னா இது தப்பு. உலகம் தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க தன்மையில் இருந்தாங்கன்னா என்றைக்குமே இது சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை கடந்து போனோம்னு சொன்னோம்னா அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலான ஒரு கடமை இருக்குது. குடும்பத்தை நடத்தக்கூடிய கூடுதலான அவன் ஒரு சுமையை சுமக்கிறான். அவனுக்கு கூடுதலான ஒரு சுமை இருக்குது. அதனால் அவனை பொத்தி பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் பெண்களுடைய கடமை. அது செஞ்சால் அந்த குடும்பம் ரொம்ப லட்சியமடாச்சமாக, மங்களகரமாக, சுபிட்சமாக இருக்கும் என்றைக்குமே. அது ஏழை குடும்பத்துலேயும் சரி, பணக்கார குடும்பத்துலேயும் சரி. அப்போ பெண்களுக்கு இந்த புரிதல் வரணும். தன்னுடைய கணவரை நம்ம பராமரிக்கணும், அவர் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அவர் மனநிலையை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் பெரிய செல்வம். அப்படி இருந்தால் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகும். ஒரு ஆண் தான் குடும்பத்தை தாங்க முடியும், ஒரு பெண்ணால் தாங்க முடியாதுங்க. பேச்சுவார்த்தைக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உலகம் அமையணும்னா இன்னும் 200 வருஷம் ஆகுங்க. இப்போ இது சாத்தியமில்லை. இப்போ நடைமுறையில் இப்போ எப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி தான் எல்லோரும் யோசிக்கணுமே ஒழிய, ஏன் இது நாங்கள் இப்படி செய்ய முடியுமா அப்படி யோசிக்கிறதுக்குன்னா இன்னும் டைம் இருக்குது. அதனால் சாத்தியக்கூறாக இங்கே வரல, சாத்தியக்கூறான விஷயமாகவும் இங்கே இல்லை. அதனால் வேண்டாம். அதனால் ஆம்பளை பிள்ளையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அவன் தீய வழிகளில் போகாமல் நல்ல வழிகளில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவன் இன்னும் ஒரு புத்துணர்ச்சி அடையிறதுக்கு ஸ்ரீ பகவதி யோகாங்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. நீங்கள் அவனுடைய மன அழுத்தத்தை குறைச்சி அவனை ரிலாக்ஸ் பண்ண வைக்க முடியுமா? உங்களுடைய சேவை எல்லாமே தற்காலிகமானது. ஒரு நிரந்தரமான ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு தற்காலிகமான விஷயம் தீர்வாக முடியாது. இது ஆங்கில மருத்துவம் மாதிரி. ரொம்ப கடுமையாக தலைவலிக்குது, சரி ஒரு மாத்திரையை போட்டோம்னா கொஞ்சம் தலைவலி குறையும். ஆனால் தலைவலி அந்த நோய் நீங்கிருச்சான்னா இல்லை. அந்த மாத்திரையினுடைய தன்மை 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே அழுத்தத்தினால மறுபடியும் அதே ப்ரெஷர்னால் தலைவலிக்குது. அப்போ நோயை குணப்படுத்துறது முக்கியமாக, தற்காலிகமான தீர்வை கொடுக்குறது முக்கியமாக? நீங்கள் தற்காலிகமாக தீர்வு கொடுக்க தான் எல்லாராலையும் முடியும். மருந்து மாத்திரை, சொந்த பந்தம், உறவினர்கள் எல்லாருமே ஒரு மனிதனுக்கு தற்காலிகமான தீர்வு தானே ஒழிய
ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான், இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் பரிபூர்ணமான தீர்வை கொடுக்க முடியும். இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, இதை தொடர்ச்சியாக எடுத்து நடத்துங்க. இந்த ஸ்ரீருத்ரத்தை. இது நம்மளுக்கு தேவையான விஷயம். நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். 1000 தொந்தரவு, 1000 பிரச்சனை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிளாஸில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் எவனும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. அவன் 1000 பிரச்சனைலாம் இருக்கேன். எனக்கே 1000 பிரச்சனை இருக்குது. இதை நான் உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். இது நம்ம செய்கிற விஷயம் சரியான விஷயம்ப்பா, இதை செய்யணும்ப்பா, இதை செஞ்சோம்னா நம்ம நல்லா இருப்போம், இது இந்த காலகட்டத்தில் இது நம்மளுக்கு தேவைப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னே தெரியாமல் விளங்கிக்கிடாமல் வந்து கோவிச்சா, சண்டை போட்டா, இது ஏன் இப்படின்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன்ட்ட கேட்கணும். அதில் கலந்துக்கிடக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி நீ போகாதான்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது பெரும் பாவம். அப்புறம் இந்த பாவத்தையும் சேர்த்து தான் சுமக்கணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஸ்ரீபௌத் யோகா நடத்திட்டு இருக்கக்கூடிய கிளாஸில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை டைரெக்டாக என்ன செய்யணும்னா நேரடியாக என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இது ஏன் நடத்துகிறோம், எதுக்காக நடத்துகிறோம், இதை நடத்தினுடைய பின்புலம் என்ன, இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறனா நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இறைவனையே வந்து கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த இறைவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு அவர் வந்து அடிமை, நான் என்ன சொன்னாலும் கேட்பார், என் கூட மட்டும்தான் பாசமாக இருப்பார், யாருக்கும் சொந்தம் கிடையாது, நான் அப்படி அப்படின்னு சொல்லி இறைவனே உறவு கொண்டாடுற மாதிரி பைத்தியக்காரங்களாக இருக்காங்க இந்த உலகத்தில். அதனால் வந்து இந்த மாதிரி ஆன்மீகங்கிற சூழ்நிலையிலையும் பைத்தியக்காரத்தனம் அதிகரிக்குதுங்கிறேன். நிறைய பைத்தியக்காரமான மனிதர்களை நான் சந்திச்சிட்டேன் இந்த உலகத்தில். நான் இந்த 10 வருஷத்தில் நிறைய வந்து ஆன்மீகங்கிற பேரில் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திச்சிட்டேன். அதனால் வேண்டாம். அவன் எப்படியோ ஒரு அவனுடைய நோய்க்கு அவனே வைத்தியம் பார்க்குற மாதிரியான கதையாக இருக்குது. அவன் ஒரு மனநோயாளியாக இருக்கான். அவன் வந்து அவனாக நினச்சிக்கிட்டு இந்த நோய்க்கு மருந்து இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனே சுயமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். இப்படி செய்யக்கூடாது. இது அந்த நோயை வளர்த்து விட்டுரும். அதனால் வந்து நல்ல ஆச்சாரியர்கிட்ட குருமார்கள்ட்ட போய் இந்த நோயிலேருந்து நான் வெளியே வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கு தான் குரு சிஷ்ய பரம்பராங்கிற ஒரு கைலாச பரம்பரைங்கிறதே ஒன்று இறைவனை ஏற்படுத்தியிருக்கான். இல்லாட்டினா அதுக்கு அவசியமே இல்லாமல் போயிருக்கும். அவன் இஷ்டத்தை செய்யடான்னு சொல்லி விட்டுருப்பான். அதனால் வந்து இதெல்லாம் நம்ம மனசில் கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை வந்து சரியாக செய்யணும். நிம்மதியாக வாழணும். இந்த உலகத்தில் ரொம்ப வருஷம் இருக்க போகிறதில்ல. இன்னும் 1000 வருஷம் நம்ம இருக்க போகிறதில்ல. இருக்கக்கூடிய வருஷங்களை எண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் உங்கள் உடம்புக்காண்டி தான் செய்கிறீங்க. நீங்கள் லட்சமாக பணம் சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் உயிருக்காண்டி ₹1 செலவழிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஸ்ரீபகவத் யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட அவன் உயிருக்காண்டியே ₹1 செலவழித்தது கிடையாது. இது வருத்தத்துக்குரியது. ஒரு ஆச்சாரியாராக இருந்து 10 வருஷம் கிளாஸ் எடுத்து இவங்களுக்கு இதை கூட என்னால் போதிக்க முடியலங்கிறது வந்து எனக்கு வருத்தத்துக்குரியது. அப்போ இனிமேல் எத்தனை குருமார்கள் வந்தாலும் சரி இவங்க மாற போகிறதில்ல. இவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. இவங்க இன்னும் மோசமாக தான் ஆக்க போகிறாங்களே வெளியே. ஆன்மீகம் வந்து உண்மையான ஆன்மீகம் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கைனா எனக்கு விட்டு போய் எவ்வளோ நாளாச்சு. நான் கேட்குற ஒரு சாதாரண கேள்வி தானே. கோடியோடையாக சம்பாதிக்கிறீங்க, யாருக்காண்டி செலவழிக்கிறீங்க? உங்கள் உசுருக்காண்டி சம்பாதிக்கிறீங்களா, உங்கள் உடம்புக்காண்டி சம்பாதிக்கிறீங்களா? ஒரு சட்டை வாங்கி போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க? உடம்புக்கு தான் போடுறீங்க, அழகு பார்க்குறீங்க. இந்த உடம்பு உங்கள் கூட 1000 வருஷம் 2000 வருஷம் கூட வரப்போதா? இது என்றைக்கு சொல்லி முடிய போகுதுன்னு தெரியாது.
நல்லா விதவிதமாக சாப்பிட்றீங்க, ருசியாக சாப்பிட்றீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? உடம்புக்கு தானே கொடுக்குறீங்க. இந்த நாக்கு ருசிக்கு தானே கொடுக்குறீங்க. இது உங்களை காப்பாற்ற போதா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு நாள் படுத்துரும். நீங்கள் யாருக்கு செலவழிக்கிறீங்க? இந்த கேள்வி என்னுடைய கேள்வி. யாருக்காண்டி செலவழிக்கிறீங்க? சொந்த பந்தத்துக்காண்டி செலவழிக்கிறோம். அது அவன் அவன் வந்து நாளைக்கு நின்றுவானா? நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் செத்ததுக்கப்புறம் நினச்சி பார்க்க வேணாம். இப்பயே நினச்சி பாருங்கள். இப்பயே உங்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவன் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். அவன் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான். நீங்கள் எங்கேயோ வேறு நீங்கள் உங்களுக்கு 1000 பிரச்சனை. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க எவனாவது அதை ஃபீல் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா ஃபீல் கூட பண்ண முடியாது ராஜா. அவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஆத்மா கூட நீங்கள் வந்து ஆத்மா வந்து அனாதையான ஆத்மா. அனாதை தான். அது ஆத்மாவுக்கு வந்து துணைன்னு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அது சிவபெருமானை தவிர்த்து வேறு எவனும் துணை கிடையாது. நீங்கள் நினைக்கிறது பூரா அவன் தான் உள்ளுக்குள்ளே இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானே வழிய, இந்த ஆத்மா இப்படி ஃபீல் பண்ணுதுன்னு நினச்சி அவன் தான் உங்களை பராமரிக்கிறானே வழிய, அது எந்த சொந்த பந்தமாக இருக்கட்டும் அதுக்கு புரியாதுங்க. நீங்கள் உங்களுடைய மனநிலைன்னா அதுக்கு புரியாது. அது வாழ்கிற வாழ்க்கை வேறு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறு. நீங்கள் சும்மா உங்கள் தேவைக்கு அவங்கள பயன்படுத்துகிறீங்க, அவங்க தேவைக்கு உங்களை பயன்படுத்துவாங்களே ஒழிய, இது என்னங்க அன்பு, இது என்னங்க வாழ்க்கை, இது என்னங்க உறவு, இது என்ன இது? கலீசான உறவுங்க. இதுக்காண்டி வாழ்க்கையை பணைய வச்சு வாழ்க்கையை பாழாக்கிறாங்க. சிவபெருமான் மேலே அன்பு செலுத்துங்க, அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. அவருக்கு செய்யக்கூடிய காரியம் தாங்க அவங்க உயிருக்கு செய்யக்கூடிய காரியம். அப்போ தாங்க உங்களுக்கு மோட்சகதி கிடைக்கும். அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தால் கூட நல்ல பிறவி பிறப்பீங்க. நல்ல பிறவி பிறந்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. நீங்கள் எல்லா உடம்புக்காண்டியும் இந்த அழிஞ்சு போகக்கூடிய சொந்த பந்தத்துக்காண்டியும் இவனும் ஒரு நாள் சாவான்ல, அவனுக்கு வைரமாக வாங்கி போடு, பொண்டாட்டிக்கு வைரமாக வாங்கி போடு, அவள் ஒரு நாள் செத்து போயிடுவாள்ல. அவள் உடம்புக்கு தானே வாங்கி செய்கிறான். அவள் ஆத்மாவுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஒரு ஆத்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுங்க. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. உடல் தேவையை வேணால் பூர்த்தி பண்ணலாமே ஒழிய உயிர் தேவையை பூர்த்தி பண்ணுறது இறைவனால் மட்டும்தாங்க முடியும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், வலிக்கலாம். ஆனால் உண்மை இது தாங்க, வேதம் இது தான் சொல்லுது. அதனால் ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனை நாடணும் அப்படிங்கிறது அதுதான் சத்தியம். அதனால் அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் காசு பணம் கோடி கோடியாக வச்சுருக்கலாம். நீங்கள் உடம்புக்காண்டி உடம்புக்காண்டி செலவழிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இது நீடிக்காது, இது நிரந்தரம் இல்லாதது. உங்கள் உசுரை பாதுகாத்துக்கிறதுக்கும் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கும் நீங்கள் செலவழிக்க என் கையில் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் உங்கள் ஆத்மாவை கரையேற்றக்கூடிய முயற்சிக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே காசு பணம்னு பார்க்காதீங்க. ஒரு குரு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பேரன்போடு சொல்கிறாரு, பெருங்கருணையோடு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டு அதை செய்யணுங்க. 1000 ரூபா சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் 100 ரூபா காசு அவர் கேட்குறாருன்னா கொடுத்துடணும். கொடுத்தா அந்த 100 ரூபாங்கிறது தான் உங்கள் உயிரை பாதுகாக்குமே ஒழிய, இந்த 900 ரூபா வந்து உங்கள் இந்த அழிஞ்சு போகிற உடம்புக்காண்டி செலவழிக்கக்கூடிய காசுங்க. இது நீடிக்காது, உங்கள் கூட வராது. அதனால் வந்து நல்ல காரியத்துக்கு உதவி செய்யுங்க. இப்போ இந்த ஸ்ரீருத்ரம் நெருங்கி வருது. இது நம்ம சீக்கிரமாக தயாராகணும். புண்ணியம் செய்ய செய்ய நம்மளுக்கு கேட்காமே கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. செய்யக்கூடிய வாய்ப்பை யாருக்கு கொடுப்பான்னா செய்கிறவனுக்கு தான் கொடுப்பான். எவன் அடுத்தடுத்து செய்கிறானா செய்கிறவனுக்கு தான் அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுப்பான். அடுத்தடுத்து அவனுக்கு தான் பணத்தை தூக்கி கொடுப்பான். செய்கிற யோசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்க மாட்டான், குறைச்சிக்கிட்டே வந்துடுவான். உங்களுடைய மனநிலை அவனுடைய மனநிலை. அவன் ஒரு கண்ணாடி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பிரதிபலிப்பான். அதனால் இறைவனுடைய தன்மை அப்படிப்பட்டது. நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவனை விரும்புங்க, அவனுக்கு கொடுங்க, அவன் கொடுப்பான், சத்தியமாக கொடுப்பான், ஏமாற்ற மாட்டான், கைவிட மாட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். மனுஷன் கிடையாது அவன், வந்து மனுஷனை மாதிரி நம்பிக்கை துரோகம் என்றைக்கும் பண்ண மாட்டான். இந்த கேவலமான புத்தினா அவனுக்கு கிடையவே கிடையாது. எந்த விதமான நெகட்டிவான சிந்தனையும் கிடையாது. அவனை சரணடைஞ்சிருங்க. இது நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள். ஸ்ரீருத்ரத்தை நல்லபடியாக நடத்துங்க. இது நடத்துங்க, இது நடக்கட்டும். ஊருக்குள்ளே எவனும் செய்யலை, நம்ம செய்கிறோம். அந்த பாக்கியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கான்ல,
தமிழ்நாட்டில் எவனாவது ஏதாவது ஒரு குரூப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு குரூப்பு இப்படி ஸ்ரீருத்ரம் நடத்துகிறாங்களா? எவனுமே நடத்தலைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடத்தலை, உலகம் பூரா எவனும் நடத்தலை. இந்த மாற மண்ணுக்குள்ளே ஒரு சின்ன கிராமம் மதுரைங்கிறது என்னங்க, உலகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மதுரைங்கிறது ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட சமமாகாது. இங்கே ஒரு அந்த மாறைக்குள்ளேயும் 25 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் ஒரு 100 பேர் சேர்ந்து நம்ம இந்த நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முழு ஆதரவு கொடுங்கங்க. நல்ல மனசோட முழு ஆதரவு கொடுங்க. இது நம்ம செய்யணும். இது நிற்கக்கூடாது. இது விசேஷமாக நடக்கணும். இதனுடைய புண்ணியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்குன்னா பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க. இதை செய்யணும். என்னுடைய அன்பான மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், விட்டுறாதீங்கப்பா, செய்யுங்கப்பா. நல்லபடியாக நம்ம செய்ய நல்லா தான்ப்பா இருப்போம். ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். எந்த நஷ்டமும் வந்துடாது. அவன் நம்மகிட்ட இருக்கிறத எதிர்பார்த்து பவுர் எறிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, பங்களா கட்டிட்டாங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க சொல்லி பௌத்தரிச்சலோடு அவன் அலையிறான். நம்ம நல்ல நிலைமையில தான்ப்பா இருக்கோம். இறைவன் நம்மளை நல்ல நிலைமையில தான் வச்சுருக்கான். நம்ம செய்ய நம்மளை நல்ல ராஜா மாதிரி தான் வச்சுருக்கான். நம்மளுக்கு அப்போ நன்றி விசுவாசம் வேணும்ல. நம்மளுக்கு இறைவன் கொடுத்ததை நினச்சி நம்ம அவனை போற்றி பாட வேண்டாமா? அவனுடைய கைங்கரியும் நம்ம செய்ய வேண்டாமா? அவன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தானே, அவன் நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு பங்கையாவது அவனுக்கு திருப்பி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த வேணாமா? இது நம்ம கடமை ராஜா. இதை நம்ம செஞ்சிடணும். இவங்க கிடக்காங்க, இவங்க பார்த்து போட்டுக்கிட்டே கிடப்பாங்க. அவன் நல்லவன் கிடையாது. அவன் நல்லவனாக மாறணும்னு நினச்சா அவன் இறைகாரியத்துக்காண்டி ஏதாச்சும் செஞ்சு அவனும் முன்னேறணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன் சுயநலம் முடிச்சவன். அவன் வாழ்க்கை, அவன் கெட்டிக்காரன். அவன் தான் இந்த உலகத்தை நடத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான் ராஜா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பார்த்துருங்க. நன்றி.